டே ஐயாசாமி, மற்ற கேலண்டருக்கு எதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குடா. எப்படி டிசம்பர் 31 ஆரம்பிச்சு ஜனவரி 1 போய் முடிப்பீங்களா? இல்லை, மற்ற கேலண்டர் எல்லாம் ராகுகாலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் சுனாமி வரும் நேரம், பந்து நடத்த உகந்த நேரம், டைவர்ட் செய்ய நல்ல நாள், இப்படிலாம் யாருமே போடாத விஷயங்களை போட்டிருக்காண்டா. டாக்டர், என் பையன் கடை கேலண்டர் கொண்டாந்து கொடுத்தேன். அதை மாற்றேன்னு ஸ்டூல் மேலே ஏறினானா கீழே விழுந்துட்டான். இது வரைக்கும் உன் பையன் கடை கேலண்டர் 4 பேர் மாட்டி கீழே விழுந்திருக்கான். டேய், எதுவாக இருந்தாலும் சொல்லுடா. இனிமே செய்ய வேண்டிய கடமைன்னு ஐயாசாமிக்கு எதுவுமே இல்லைடா. கையெலும்பு முறிஞ்சிருக்குமா, வயசானதுனால சேரது கஷ்டம். அதுக்காக இவ்வளவு கேலண்டர் எதுக்குப்பா? பாண்டி பஜார் பக்கம் ஒரு ரவுண்டு போனேன், கிடைச்சது, கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நார்த் உஸ்மான் ரோடு ஒன்று தான் முடிச்சிருக்கேன். இன்னும் சரோஜினி ஸ்ட்ரீட், சவுந்தரராஜன் ஸ்ட்ரீட், பர்கிட் ரோடெல்லாம் பாக்கி இருக்குது. அதுக்காக இவ்வளவு எதுக்கு? கடைக்காரன் கொடுக்கறான், காசா படமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போதே கடைக்காரன் கூப்பிட்டு கேலண்டர் கொடுத்தானா? அப்படி கொடுத்துருவானா? நாம தான் கடைக்கடையா ஏறி இறங்கி நம்ம முயற்சியில நாம கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரணும். நீங்க என்ன வாங்குறதுக்காக கடைக்கு போனீங்க? எதுவும் இல்ல, சும்மா ஒரு கடைக்கு போவேன், ஒரு ரவுண்டு சுத்துவேன், கடையில இல்லாத பொருளா கேட்பேன். இல்லேம்பா, நான் அப்புறம் வரேன், ஒரு கேலண்டர் கூட அப்படின்னு கேட்பேன், கொடுப்பான். வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்படி ஓசியில போய் கேலண்டர் வாங்குறதுக்கு? இதுல என்ன வெக்கம்? பஜார்ல பல பேரு ஒவ்வொரு கடையா போய் ஒண்ணுமே வாங்காம ஓசியில கேலண்டர் மட்டும் வாங்கிட்டு வராங்க. சரி, இந்த கேலண்டர் எல்லாம் எப்படி தூக்கிட்டு வந்தீங்க? தலை மேல வச்சா? அது முடியுமா? ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு வந்தேன். படுபாவி டி நகர்ல இருந்து இங்க வரத்துக்கு 200 ரூபாய் வாங்கிட்டான். சுண்டைக்காய் காப்பணம், சொமக்கூலி முக்காப்பணமா? ஆட்டோல வந்தேன்னு கோச்சுக்கிறியே. இது யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா எடுத்துக்கிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். நல்லா இருக்கு. எத்தனை புது வருஷம் வந்தாலும் இந்த ஓசி அடிக்கிற புத்தி மட்டும் உங்களுக்கு போகவே போகாது. மீரா, கையோட 100 ஆணி வாங்கிட்டு வந்திருக்கேன். மளமளமளன்னு அடிச்சு இதை மாட்ட போறேன். நீ ஹெல்ப் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒரு ஆணி அடிச்சிங்க, மிச்சம் 99 ஆணியும் உங்க தலையில தான் அடிப்பேன். மரியாதை எல்லாத்தையும் கொண்டு வெளியில போட்டு நீங்க மட்டும் உள்ள வாங்க. என்ன விளையாடுறியா? 3 மணி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்த கேலண்டர் எல்லாத்தையும் அப்படி அசால்ட்டா தூக்கி போட்டுற முடியுமா? மரியாதையா இதை கொண்டு போய் வெளியில போடுங்க, இல்ல இங்கே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவேன். மீரா, இதை பத்தியா? சாமி படம் பூஜை ரூம்ல மாட்டலாம். இதை பார்த்தியா? பெட்ரூம்ல மாட்டி வச்சுக்க, எழுந்த உடனே சாமி கூப்பிட சௌரியமா இருக்கும். இதை பார்த்தியா? டிராயிங் ரூம்ல மாட்டி வச்சேன்னா அழகா இருக்கும். இதை பார், லிவிங் ரூம்ல மாட்டினேன், அவன் அசந்து போயிடுவான். இது ஏமாத்திட்டான். மிஸ்டர் ஐயாசாமி, இன்னும் 2 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள ஹால் கிளீனா இருக்கணும். மீரா, ஒவ்வொன்றும் சிவகாசி பிரிண்டிங் கொண்டு வந்ததுக்காகவாது ஒரு 3 மாசம் தொங்க விடுறேன்னு சொன்ன கேட்க மாட்டீங்க. சரி, நானே எடுத்துக்கிட்டு போறேன். ஆனா மீரா, ஒரே ஒரு கேலண்டர் மட்டும் மாட்டிக்கிறேன். கூடாது. ஒரு நாள், கிழமை, தேதி, நட்சத்திரம் பார்க்க ஒரு கேலண்டர் வேண்டாமா? ஆமால. சரி, ஒரே ஒரு கேலண்டர் மட்டும் மாட்டிக்கிங்க. ஆமா, அது எங்க மாட்ட போறீங்க? சாமி இடத்துல கூடாது. கிச்சன்ல கூடாது. பெட்ரூம்ல கூடாது. ஹால்ல கூடாது. எழுத்து வீட்ல. சரி, ஒரு கேலண்டர் மாட்டிக்க உன் பர்மிஷனா? என் இஷ்ட பிரகாரம் எங்க வேணா மாட்டிப்பேன். ஹலோ, இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேலண்டர் தவிர வேற எங்கேயாவது கேலண்டரை நான் பார்த்தேன், அந்த கேலண்டரை கழட்டிட்டு அந்த ஆணிலே உங்களை தொங்க விடுவேன். ஆமா, இவ்வளவு கேலண்டர் வாங்கி கடைக்கார ஏமாத்திட்டம். வெறும் பேப்பரை சுத்தி கொடுத்துருக்கான். ஐயாசாமி, எப்படியா இருக்க? ஏய் பரமேஸ்வரா, வா வா. எங்க இவ்வளவு தூரம்? டேய், எனக்கு 3 பசங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? அதை சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தே? அப்படி இருந்தாலும் வழியில் என்ன பார்த்தா இதை சொன்னா போதாதா? இதை சொல்றதுக்குன்னு வீட்டுக்கு வரணுமா? அது இல்லடா, 2 பசங்க படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கானுங்க. 3வது பையன் இருக்கானே, வேலை இல்லாமல் இருக்கானா? அதான் இல்லை. அவன் ஒருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா. என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு என்னை கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சொந்தமாக ஒரு கட்பீஸ் கடை வச்சு ஓஹோன்னு பிரமாதமாக இருக்கான். வெரி குட். எனக்கு ஏதாவது சட்டை எடுக்கணும்னா உன் பையன் கடையில் வந்து எடுத்துக்கிறேன். அடா, அதை நீ எப்போ வேணும்னாலும் வாடா.
ஆனால் இந்த வருஷம் கடை பப்ளிசிட்டிக்காக புதுசாக கேலண்டர் போட்டிருக்கான். அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இப்பதான் பெரிய பிரளயமே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த டயத்துல நீ வேற கேலண்டர் கொண்டு வந்திருக்க. டே ஐயாசாமி, மற்ற கேலண்டருக்கு எதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குடா. எப்படி டிசம்பர் 31 ஆரம்பிச்சு ஜனவரி 1 போய் முடிப்பீங்களா? இல்லை, மற்ற கேலண்டர் எல்லாம் ராகுகாலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் சுனாமி வரும் நேரம், பந்து நடத்த உகந்த நேரம், டைவர்ட் செய்ய நல்ல நாள், இப்படிலாம் யாருமே போடாத விஷயங்களை போட்டிருக்கான்டா. என்னடா வித்தியாசமாவே இருக்கு. அவனுக்கு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்டா. இது போக ஒவ்வொரு தேதிக்கும் பின்னாடி விருந்தினர்களை விரட்டி அடிப்பது எப்படி, மனைவியை பணிய வைப்பது எப்படி, இப்படின்னு பல டிப்ஸுகளை கொடுத்துருக்காண்டா. ரமேஸ்வரா, மீரா வீட்டில் ஒரே ஒரு கேலண்டர் மாற்றத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க. அதனால உன் பையனுடைய கட்பீஸ் கடை கேலண்டரை மாட்டி வைக்கிறேன். டேய், நம்ம ஃப்ரெண்டு நாகலிங்கம் இருக்கானே, அவனுக்கு நான் தான் இந்த கேலண்டரை கொண்டு போய் கொடுத்தேன். அவன் வீட்டில் மாட்டின மறு நிமிஷமே பல காலமாக இழுபறியாக இருந்த அவன் சொத்து கேஸு சட்டுன்னு முடிவுக்கு வந்து அவனுக்கு பெரிய லாபமே வந்ததுடா. ஐயோ, எனக்கு லாபம் வரலன்னா கூட பரவாயில்ல, மீராவுக்கு கோபம் வராமல் இருந்தா போதும். கூட இதை எங்க மாற்றுறது? டேய், அங்க வாணாண்டா. டேய், வேற இடம் கிடைக்கலையா உனக்கு? எவ்வளவு நேரம் அங்கேயே நின்றுட்டு இருப்ப? இடத்த மாத்தேன்டா. பழைய இடமே பெட்டர். ஏண்டா, அறிவு இருக்கா? கண்ணாடியில் போய் மாற்றியே. பரமேஸ்வரா, இப்படி வா. இது ஓகேயா? இன்னும் கொஞ்சம் மேலே மாற்றா. இங்கதான் ஏற்கனவே ஒரு படம் இருக்கு. அதுக்கும் மேலே மாற்றா. இப்படியா? இன்னும் கொஞ்சம் எக்கி மாற்றா. எட்ட மாட்டேங்குதே. சரி, ஒரு ஸ்டூலை கொண்டாந்து போட்டு மாட்டேன். இப்படி. சரி சரி, போ. கேலண்டர் மாற்றத்துக்கு ஸ்டூல் வேணுங்கிறதுக்காக ஸ்டூலை காலி பண்ணா அதில் கொண்டு மிக்சியை வைக்கிறேன். நான் மண்டைக்கு மருதாணி இறக்கிறதுக்காக மிக்சி அங்கே வச்சிருக்கேன். அங்கே பரமேஸ்வரன் கேலண்டரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் அது பரமேஸ்வரன்? என் ஃப்ரெண்டு. அவனுடைய பையனுடைய கட்பீஸ் கடையிலேருந்து எனக்கு ஒரு கேலண்டர் கொண்டு வந்திருக்கான். அதைத்தான் மாட்ட போறேன். அவனை குனிய வச்சு முதுகுல ஏறி கேலண்டர் மாட்டுக்க பாங்க. அப்பாவுக்காக உயிரை கொடு நான் கேட்டேன். ஆஃப்டர் ஆல் ஸ்டூலை கொடுன்னு தானே கேட்டேன். உங்களை இங்கேயே இப்பவே இப்படியே வாங்க அந்த பக்கம். கேலண்டர் மாட்டுறாரா? கேலண்டர். ஏண்டா, இதுக்கு பேர் தான் உங்க வீட்டை ஸ்டூலா? ஒரு கேலண்டர் மாற்றத்துக்கு எல்லாம் இது போதும். சரி, இதுல ஏறு ஏறு. அறிவு இருக்காடா உனக்கு? கரெக்ட். வெளியில வா. மாட்டி தொலையேண்டா. ஆணி சுத்தி வேண்டாமா? கேலண்டர் இது சரி, ஆணி அடி முதல்ல. பார்த்து அடிடா. ஆடாம பிடிடா. நான் ஆடாம பிடிக்கிறேன், நீ ஆடாம அடிடா. ஆடாம ஆடாம அடிடா. ஐயோ ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமி. ஏங்க நீங்க தான் பரமேஸ்வரன்றவரா? என்ன விசாரிக்கிறது இருக்கட்டுங்க. முதல்ல உங்க அப்பா ஐயா சாமிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஏங்க நீங்க தான் கேலண்டரை கொடுத்து எங்க அப்பாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டீங்களா? ஐயா, நான் தள்ளிங்க. அவரா ஸ்டூல் மேல ஏறி கேலண்டர் மாட்டும் போது கீழே வந்துட்டாங்க. உடஞ்ச ஸ்டூலை எதுக்குங்க எங்க அப்பாட்ட கொடுத்தீங்க? உடஞ்ச ஸ்டூலை நான் எடுத்துன்னு வரல, உங்க அப்பா தான் எடுத்துன்னு வந்தான். கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? பேச்சு மூச்சு இல்லாத எங்க அப்பாவை என்ன பண்றது இப்போ?
கீழே விழுந்ததுனால கை ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மண் சட்டி உடைஞ்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. பின்மண்டையில் விரிசல் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அட பாவி மனுஷா, ஆக்சிடென்ட் ஆன காரை பார்த்து மெக்கானிக் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் போய் ஆட்டோவை பிடிச்சிட்டு வாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகலாம். அதுக்கு அவசியமே இல்லை. டாக்டர் கிருத்திக ராவுக்கு ஃபோன் பண்ணுறேன். கிருஷ்ணாம்பட்ட சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் அவர் கிளினிக்கே இருக்கு. ஐயா, கிளினிக் இருக்கிற இடமே சென்டிமெண்டா சரியில்லையா? நாம அங்கே போக வேண்டாம், அவனே இங்கே வந்துடுவான். ஏன்னா அவன் ஒன்று விட்ட தம்பி. ஃபீஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ஃப்ரீ. அட பாவி, முடிவே பண்ணிட்டீங்களா? கவலைப்படாத, ஒரு ஃபோன் அடிச்சா போகிறோம். பாடி விழப்போறதுன்னு தெரிஞ்சு ஓடி வந்துடுவான். அப்பா அப்பா. ஹலோ, டேய் யாரு? டேய் நான் தாண்டா உங்கள் அண்ணன் பேசுகிறேன். டேய் தம்பி பரமேஸ்வரா. ஆமாண்டா நான் தாண்டா பரமேஸ்வரன், நீ இல்லடா. ஆமாம், இங்கே ஒரு பாடி விழப்போகுது. ஐயோ ராமா தெரு நம்பர் 13. சீக்கிரம் ஓடி வா. சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே. என்னது, யாரையுமே காணோம்? எல்லாம் முடிஞ்சு போச்சோ? டாக்டர் மேலே வாங்க. மேலே போனவன் கூப்பிடுறானோ? நான் தான் பரமேஸ்வரன். மேலே தான் பேஷண்ட் இருக்காரு, மேலே வாங்க. இருக்காரா? வர. அப்பா அப்பா. வாங்க டாக்டர், வாங்க வாங்க. பாருங்க டாக்டர், பாருங்க. என்னம்மா இப்படி படுத்து கிடக்குறாரு? இவர் தாங்க விழுந்தபடியே கிடக்குறாரு எங்க அப்பாங்க. எப்படிமா விழுந்தாரு? சரிதா, நான் ஒரு அதே மாதிரி விழுந்து காட்டுறேன்மா. இல்லம்மா, எங்க இருந்து விழுந்தாரு, எப்படி விழுந்தாருன்னு கேட்கிறேன். டாக்டர், என் பையன் கடை கேலண்டர் கொண்டாந்து கொடுத்தேன். அதை மாற்றேன்னு ஸ்டூல் மேலே ஏறினானா கீழே விழுந்துட்டான். இது வரைக்கும் உன் பையன் கடை கேலண்டர் 4 பேர் மாட்டி கீழே விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் எதுக்கையா அந்த கேலண்டர் தூக்கி அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த கேலண்டருக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குன்னு தெரிஞ்சா எங்க அப்பா இந்த கேலண்டர் கை நீட்டி வாங்கியே இருக்க மாட்டாரு. கேலண்டர் என்னமா பண்ணும்? ஸ்டூல் சரியில்லை. ஏமா அந்த ஸ்டூலை நான் பார்க்கலாமா? ஏங்க, நீங்க என்ன டாக்டரா இல்ல கார்பெண்டரா? விழுந்து கிடக்குற மனுஷனை பார்க்காம உடஞ்சு போன ஸ்டூலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நோ, எந்த ஹைட் இருந்து கீழே விழுந்தான்னு தெரிஞ்சாதான் எந்த அளவுக்கு அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குற எங்க அப்பாவுக்கு முதல்ல உதவி பண்ணுங்க. பாருமா, ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நான் பண்ணிடுவேன். மீரா, டாக்டர் போக்குள்ளே விட்டுருவாங்க. அவர் செட்டில் பண்ணுவார். என்னது? சரி பண்ணுவாருன்னு. என்னம்மா இடது கை வளைஞ்சிருக்கு? ஆடா, அவரு தாங்க மடக்கி வச்சிருக்காரு. ஆமா, அதான் ஃப்ராக்சர் ஆயிருக்கே. ஐயோ, ஃப்ராக்சர் ஆயிருக்கா? கீழே விழும்போது கையை ஊனி இருக்காரு. கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்பா, உங்க அப்பாவுக்கு பின்மண்டையில அடிபட்டு இருக்குமா? அவருக்கு சர்க்கரை இருக்கா? இருக்கு டாக்டர். ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் இவரு பேர் தான் போட்டிருக்கேன். அதனால மாசம் 250 கிராம் சர்க்கரை கிடைக்கும். நான் அந்த சர்க்கரையை கேட்கலம்மா. இஸ் ஹி எ டயபெட்டிக்? அவர் சர்க்கரை வியாதிக்காரரா இல்ல நீரிழிவு வியாதிக்காரரா? ஆமா டாக்டர், அவருக்கு சர்க்கரை பார்டர்ல இருக்கு. பார்டர்ல சோல்ஜர் இருக்கலாம், சுகர் இருக்கக்கூடாதுமா. என்னைக்கு இருந்தாலும் அது ரிஸ்க். அதனால அவருக்கு இசிஜி, எம்ஆர்சி ஸ்கேன், சிடி ஸ்கேன், பிபி டெஸ்ட், இப்படி எல்லா டெஸ்டும் எடுத்தே ஆகணுமா? சரி டாக்டர், உடனடியே இவரை கால் டாக்ஸி பிடிச்சு கூட்டிட்டு போலாமா? என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு எழுதி தரட்டுமா? சரி. ஐயா, என்ன டாக்டர் இது? ஊசி மருந்து வைக்கிற பெட்டியில காமாட்சி விளக்கெல்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாம் ஒரு எமர்ஜென்சிக்கு தாமா. பார்க்க போற பேஷண்ட் ஊத்தி முடிக்கிட்டான்னா என் கையாலே விளக்கேத்தி வச்சிருவோமா? இந்த சடங்கு சம்பிரதாயத்து பேரெல்லாம் கிருத்திகராவுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. பேஷண்ட் பேர் என்னம்மா? மிஸ்டர் ஐயாசாமி. எல்லா டெஸ்ட்டுக்கும் எழுதியிருக்கேன். உடனே இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லா ரிசல்ட்டும் உடனே வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. ஆமா, கீழே விழுந்தது என்ன கொடுத்தீங்க? நான் தான் ஐயோன்னு குரல் கொடுத்தேன். உள்ள கேட்கல, பேசாம இருக்கியா? தபார்மா, தண்ணியை தவிர வேற எதையும் கொடுக்காதீங்க. இந்த ஹலோ, இல்லடா, ஏண்டா சொல்றேன்டா, ஏண்டா தொந்தரவு பண்றேன்? போன வை. யார் சார் போன்ல? கிருஷ்ணாம்பேட்டை வெட்டியாமா. ரெடியா இருக்கான்னு உயிரை வாங்குறாமா. டாக்டர், உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் மொத்தமா வாங்கிக்கிறமா. இந்தாங்க உங்க விளக்கு, கொண்டு வாங்க. இருக்கட்டும், இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி, வச்சுக்குங்க. அப்பா அப்பா
அப்பா. மீரா 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 என்ன என்ன திடீர்னு எங்க போயிடுற? தனியா இருந்தா கீழே விடுற மாதிரியே இருக்கு எனக்கு. அதுக்காக நான் இங்கே இருக்க முடியுமா? டாக்டர் எப்ப வராரு? எப்பா போன் பண்ணாலும் இங்கதான் வரேன்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? பல வருஷமா அவரோட பேஷண்டா கண்ண மூடிட்டாரா, கண்ணம்மா பட்டேல் நின்றுட்டு இருக்கிறாராம். வரட்டி கிடைக்கலன்னு வண்டி எடுத்துட்டு வர சுத்திட்டு இருக்கிறாரா. வரேன்னு சொன்னாரு. பரமேஸ்வரன் வந்தானா? வருவானா? இன்னும் 10 வீட்டுக்கு கேலண்டர் கொடுக்கணுமா, கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. நிக்கிறவங்க எல்லாரையும் அவன் படுக்க வைக்காம விட மாட்டானே. மீரா, ஒரு கப் காபி கிடைக்குமா? வாந்தி வருமா? சாத்துக்குடி ஜூஸ்? சைடு எஃபெக்டா? எலுமிச்சம்பழ ஜூஸ்? கொமட்டிட்டு வருமா? முடிவா என்னதான் கொடுப்பேன்? 2 பிஸ்கட் தரேன், தண்ணியில ஊற வச்சு உறிஞ்சு உள்ளதல்லுங்க. பரமேஸ்வரன் நடமாடுறான், என்ன படுக்க வச்சுட்டானே. கட்டிலேருந்து பாத்ரூம் போறதுக்குள்ள கடல் கடந்து வெளிநாடு போற மாதிரி இருக்கே. ஈஸ்வரா, தலையில ஓட்ட விழுந்திருக்கு. கொண்டா. டேய், ஓட்ட தலையில இல்லடா. இத பார், எக்ஸ்ரே ஃபிலிம்லயே இருக்கு. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. வேணும்னா MBBS மறுபடியும் படிச்சுட்டு வந்து அப்புறமா சொல்லுங்களேன். அடிபட்டும் அடங்க மாட்டேங்கிறீங்க. டேய், எதுவா இருந்தாலும் சொல்லுடா. இனிமே செய்ய வேண்டிய கடமைன்னு ஐயாசாமிக்கு எதுவுமே இல்லடா. கையெலும்பு முறிஞ்சிருக்குமா, வயசானதுனால சேரது கஷ்டம். அப்படியே சேர்ந்தாலும் இனிமே பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அதுக்காக ஏன் இப்பவே பிச்சை எடுக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க? ஏன் டாக்டர், உள்ள ஏதாவது பிளேட் சொருவுனா சரியாயிடுமா? பிளேட் மட்டும் இல்லம்மா, கிண்ணம், கரண்டி, டபரா, டம்ளர் எதை வச்சாலும் சேராதுமா. ஏண்டா, கபாலத்தை எக்ஸ்ரே எடுக்க சொன்னியே, அதுல ஏதாவது கண்டமாயிருக்கா? வரிசையா 3 கோடு தெரியுது. ஏன் டாக்டர், ஆணி அடிக்கத்தானே அவர் மேல ஏறினாரு, அணில் மேலையா ஏறினாரு? அது எப்படி 3 கோடு உழுகு? அம்மா, ஹெல்மெட் போட்டிருந்தா இப்படி நடந்திருக்காது. வெறும் மண்டங்கிறதுனால விரிசல் ஏற்பட்டுக்குமா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யாராவது ஆணி எல்லாம் அடிப்பாங்களா? என்ன சொல்றாரு இவரு? ஏண்டா, வேற என்னென்ன போயிருக்கு அவனுக்கு? அது ஏதோ ஒரு எலும்பு நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. எந்த எலும்புன்னு எக்ஸாக்டா என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன டாக்டர்? இனிமே ஒரு காலை உதறிட்டு தான் நடக்கணும். ஏய், உன்ன இல்லடா, ஐயாசாமியை சொன்னேன். இனிமே இவரை தனியா விடக்கூடாதுமா, யாராவது கூடவே இருந்து பாத்துக்கணும். அது எப்படி டாக்டர் முடியும்? நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். இவரு கூடயே நான் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு கூட ஒரு ஆளை போடுறமா. வயசான நர்ஸா போடாதீங்க, வலி ஜாஸ்தி ஆயிடும். நர்ஸ் கிடையாது, மேல் அட்டெண்டன்ட். ஏன் டாக்டர், இவர் பூரணமா குணமா இருக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அத இப்ப உறுதியா சொல்ல முடியாதுமா. இப்பதான் முதல் மாடி கட்டி முடிச்சிருக்கேன். 3 மாடி கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். முடிய வேண்டாமா? டாக்டர், பேச்சு துணைக்கு யாருமே இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால நான் கூட வேணா பேச்சு துணைக்கு இருக்கேனே. அதான் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கேனே. என்னன்னு? பரமேஸ்வரன் ஸ்டே வித் த பேஷண்ட். ஓகே ஓகே. அம்மா மீரா, நான் வீட்டுக்கு போய் என் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா நீ காலை நொட்டினோட நடக்கிற? நீ என்ன பாத்துக்கு வந்த மேல் அட்டெண்டரா இல்ல உன்னை பாத்துக்கு வந்தியா? ஏண்டா ஐயாசாமி, ஒரு இடத்துல நிலையா நிக்க மாட்டியா? ஃபுட்பால் பிளேயர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஏண்டா அலையற?
மீரா என்ன ஐயோ என்னது இது? கழுத்துல காதுல மூக்குல ஒண்ணுமே இல்ல. குளிக்கும் போது கயிற்று வச்சியா? போய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வா. இப்படி உன்னை பார்க்கவே சகிக்கல. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே தலையில பிடிச்சி காட்டி தொங்க விட்டுருவேன். சாதாரண கேலண்டருக்கு ஆசைப்பட்டு எனக்கு எப்பேற்பட்ட செலவு இழுத்து வச்சுட்டீங்க. அந்த டாக்டர் அது இதுவும் சொல்லி 4 லட்சம் ரூபாய் பிடுங்கிட்டான். பாத்தீங்களா? 10ஆவதுக்கு இது ரெண்டும் சேர்ந்து சாக்கடைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற பெருச்சாளி மாதிரி சமயக்கட்டையே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. சட்டி அதுன்னு சப்ஜான காலி பண்ணிட்டு இருக்குதுங்க. மீரா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். இனிமே ஏதாவது பேசுனீங்க, ஓசி கீசின்னு அலைஞ்சீங்க, உங்களுக்கு அப்ப இருக்குது தீபாவளி. எங்க எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. மீரா 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 பாத்தீங்களா? சாதாரண விஷயத்துக்கு நாம ஆசைப்பட்டோம்னா அது சில சமயம் பெரிய செலவுல இழுத்து விட்டுரும். அதனால நியாயமான விஷயத்துக்கு நாம ஆசைப்படுவோம். இல்லைன்னா தீராத பிரச்சனைக்கு ஆளாயிடுவோம். என்ன நான் சொல்றது சரியா?